குழந்தைங்களுக்கு சத்து பிடிக்கலன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை நட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரை நட்ஸ் ஷேப் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லட்டு ஷேப்புக்கு செஞ்சு இந்த மாதிரி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட இதை வச்சு விடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு. ஸோ இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, கூடவே 2 ஏலக்காய், 1/4 கப் அளவுக்கு இந்த கருப்பு திராட்சை, கூடவே 10 பாதாம். இது இவ்வளோ தான் சேர்க்கணும். ஸோ இது இவ்வளோ சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லாவே வறுத்துக்கோங்க. சிம்மில் போட்டு வறுத்துக்கோங்க, டக்குன்னு கறிய வாய்ப்பு உண்டு. ஸோ இதை 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமாட்டு இதை இப்போ நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லாவே ஃபைன் பவுடராக அடிக்கணும். இது கூடவே நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். ஸோ எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லாவே இந்த மாதிரி ஃபைன் பவுடராட்டம் அடித்து எடுத்துக்கோங்க. திருன்னு இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு வாயில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி பவுடராக அடித்து எடுத்ததுக்கப்புறமாட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ பவுலில் மாற்றினதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு தண்ணி சேர்த்து இதை லட்டு ஒரு திக்கான பதத்தில் இருக்கும், அப்படி தானே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிடணும். இப்போ ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா ஒரு லட்டு ஷேப் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் உள்ளங்கையில் வச்சு நல்லாவே ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுங்க. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே திக்காக இருக்கும். இது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட சாப்பிடலாம். உங்களுக்கு தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோவில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.